கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜான் பனியன் அவர்கள் எழுதிய மோட்சப்பயண புத்தகத்தில் பகுதி 66 கடினமலை, பகுதி 67 கொடூர அரக்கன் என்ற இரு தலைப்பின் கீழ் சென்ற வாரம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து நாம் இன்று காணப்போவது பகுதி 68 அலங்கார மாளிகை, பகுதி 69 இரக்கம் கண்ட கனவு. சற்று தொலைவில் ஒரு வீடு இருப்பதை பயணிகள் கண்டார்கள். தொடர்ந்து இரவில் பயணம் செய்வது ஆபத்தானது என்பதை உணர்ந்த பயணிகள் துரிதமாக நடந்து அங்கே சென்றார்கள். இதற்குள் இரவு வேலையாகிவிட்டது. வீட்டை நெருங்கியவுடன் வாயிற் காப்போனை அழைத்தபடி கதவை தட்டினார் துணிவு. யாரெங்கே என்று வாயிற் காப்பான் கேட்டார். நான் தான் வழிகாட்டி என்றார் துணிவு. அவரை நன்றாய் அறிந்திருந்த வாயிற் காப்போன் அவரது குரலை அடையாளம் கண்டுகொண்டு கதவை திறந்தார். என்ன துணிவுள்ளவரே, இந்த இரவு வேளையில் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் வாயிற் காப்போன். நமது ஆண்டவரின் கட்டளைப்படி நான் சில பயணிகளை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். வழியில் சிங்கங்களும் அரக்கன் தடுக்க முயன்றதால் தாமதமாகிவிட்டது. எப்படியும் பயணிகளை பத்திரமாய் கூட்டிக் கொண்டு வந்துவிட்டேன் என்றார் துணிவு. நீங்களும் உள்ளே வந்து காலை வரை தங்கிவிட்டு செல்லுங்களேன் என்று அழைத்தார் வாயிற் காப்போன். இல்லை, இன்று இரவே நான் என் ஆண்டவரிடம் திரும்பி செல்ல வேண்டும் என்றார் துணிவு. ஐயா, நீங்கள் எங்களுக்கு காட்டிய அன்பையும் செய்த உதவியையும் மறக்க முடியுமா? இப்போதும் இவ்வளவு தூரம் எங்களை நடத்தி வந்துவிட்டு திரும்பி போகிறேன் என்கிறீர்களே என கண்ணீர் மல்க கூறினாள் கிறிஸ்தினாள். உங்கள் துணையின்றி பெண்களாகிய நாங்கள் இந்த பயணத்தின் ஆபத்துகளை எப்படி சந்திக்கப் போகிறோமோ என்று அங்கலாய்த்தாள் இரக்கம். நான் எனது ஆண்டவரின் கட்டளைப்படி நடக்கிறேன். நான் திரும்பிச் செல்கிறேன். கிறிஸ்தினால் இரக்கம், பிள்ளைகளே, நான் விடைபெற்றுச் செல்கிறேன் என்று கூறிவிட்டு திரும்பிச் சென்றார் துணிவு. அப்பொழுது விழித்திருப்போன் என்று பெயருள்ள அந்த வாயிற்காப்போன் கிறிஸ்தினாலிடம் அவளை பற்றி விவரங்களை கேட்டார். நான் அலி நகரத்திலிருந்து வருகிறேன். இதற்கு முன் மோட்ச பயணம் சென்ற கிறிஸ்தியானின் மனைவிதான் நான். இவர்கள் எங்களின் பிள்ளைகள். இவள் எங்கள் நகரைச் சேர்ந்தவள். பெயர் இரக்கம் என்றாள் கிறிஸ்தினாள். என்ன, கிறிஸ்தியான் உங்கள் கணவரா என வியப்புடன் கேட்ட விழித்திருப்போன் அழைப்பு மணியை அடித்தார். உடனே மனத்தாழ்மை என்ற தாதி பெண் அங்கே வந்தாள். நீ உடனே உள்ளே சென்று கிறிஸ்தியானின் மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் பயணம் புறப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்று அறிவி என்று விழித்திருப்போன் கட்டளையிட்டார். அவள் உள்ளே சென்று அதனை அறிவித்தவுடனே எங்கு மகிழ்ச்சி ஆரவாரம் உண்டாயிற்று. உள்ளே இருந்த எல்லோரும் வெளியே வந்தார்கள். வா கிறிஸ்தினாலே வா, நல்லவன் மனைவியே வா, ஆசீர்வதிக்கப்பட்டவளே வா, உன்னுடன் வந்திருப்பவர்களையும் அழைத்து வா என்று அன்போடு அவர்களை வரவேற்றார்கள். கிறிஸ்தினாலும் பிள்ளைகளும் இரக்கமும் உள்ளே சென்றார்கள். அங்கே ஒரு அழகான பெரிய அறையில் அவர்கள் உட்கார வைக்கப்பட்டார்கள். பயணிகள் வந்திருக்கும் செய்தி மாளிகையின் அதிபருக்கு அறிவிக்கப்பட்டது. அவர் வந்து ஆனந்த முகத்துடன் அவர்களை வாழ்த்தி, ஆண்டவருடைய கிருபையின் பாத்திரங்களே வாருங்கள் என்று அவர்களை வரவேற்றார். நேரம் தாமதமாகி விட்டபடினாலும் பயணிகள் பயணத்தின் களைப்போடு இருந்தபடினாலும் அவர்கள் ஓய்வெடுக்க விரும்பினார்கள். உணவு அருந்துவிட்டு படுக்கச் செல்லலாம் என்று உள்ளே இருந்தவர்கள் கூறினார்கள். அவர்கள் உணவருந்தி ஒரு சங்கீதத்தை பாடி ஜெபித்த பின்னர் படுக்கைக்கு செல்ல ஆயத்தமானார்கள். முன்பு என் கணவர் பயணமாக வந்தபோது தங்கியிருந்த அறையையே எங்களுக்கு ஒதுக்கினால் நலமாயிருக்கும் என்று கிறிஸ்தினால் கேட்டுக்கொண்டாள். அப்படியே கிறிஸ்தியான் தங்கியிருந்த அறை அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. கிறிஸ்தினால் மகிழ்ச்சியோடு சொன்னாள், என் கணவரை மறுபடியும் பார்ப்பேன் என்றும் அவரோடு கூட ஆண்டவரை வழிபடுவேன் என்றும் எனக்கு இப்போது நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. ஏதோ இசையொலி கேட்கிறதல்லவா என்று வேப்புடன் கேட்டால் இரக்கம். நாம் இங்கு வந்திருப்பதை கொண்டாடவே இசைக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்றால் கிறிஸ்தினாள். அற்புதம், அற்புதம், வீட்டிலும் இசை, இதயத்திலும் இசை, பரலோகத்திலும் இசை, நாம் வந்து சேர்ந்ததை எங்கும் கொண்டாடுகிறார்கள் என்று உற்சாகமாக கூறினாள் இரக்கம். இப்படி பேசியபடியே அவர்கள் மெல்ல மெல்ல கண்ணயர்ந்து தூங்கிவிட்டார்கள். பகுதி 69 இரக்கம் கண்ட கனவு. மகிழ்வோடு நித்திரை செய்த அவர்கள் மறுநாள் காலையில் புத்துணர்வுடன் விழித்தனர். உடனே கிறிஸ்தினாள் இரக்கத்திடம், என்னம்மா இரக்கம், நேற்று நீ உறக்கத்திலேயே சிரித்துக் கொண்டிருந்தாய், ஏதேனும் கனவு கண்டாயா என கேட்டாள். ஆமாம், நான் ஓர் இனிமையான கனவு கண்டேன். ஆனால் நான் உண்மையிலேயே சிரித்தேனா என்று கேட்டாள் இரக்கம். நீ உரத்த குரலில் சிரித்தாய், அதை நாங்கள் கேட்டோம். அந்த கனவு என்னவென்று எனக்கு கூற மாட்டாயா என்று கேட்டாள் கிறிஸ்தினாள். தனது கனவை சொல்ல ஆரம்பித்தாள் இரக்கம். நான் தனித்தவளாக ஓர் இடத்தில் அமர்ந்திருந்தேன். எனது இருதய கடினத்தை குறித்த கவலையோடு இருப்பதாக நான் கனவு கண்டேன். நான் அப்படி நீண்ட நேரமாக சோரோடு
உயிரோடு இருப்பதை பார்த்த பலர் என்னை சுற்றி கூடிவிட்டார்கள். என்னவென்று அவர்கள் என்னை கேட்டபோது எனது இருதய கடினத்தை குறித்த கவலையை நான் அவர்களிடம் கூறினேன். அவர்களில் சிலர் என்னை கேலி செய்தார்கள், சிலர் என்னை முட்டாள் என்று கூறி எள்ளி நகையாடினார்கள், சிலர் என்னை தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்கவும் செய்தார்கள். அவ்வேளையில் நான் மிகவும் சோர்வோடு தலைநிமிர்ந்து பார்த்தபோது இறக்கைகள் உள்ள ஒருவர் என்னை நோக்கி இறங்கி வருவதைக் கண்டேன். என் பக்கத்தில் அவர் வந்து, இரக்கம் உனக்கு என்ன செய்கிறது என்று கேட்டார். எனது இருதய கடினத்தை குறித்து கவலையாய் இருக்கிறேன் என்று அவரிடம் சொன்னேன். உனக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று கூறிய அவர் தமது கைக்குட்டையால் எனது கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டார். பின்னர் வெள்ளியாலும் பொன்னாலும் அழகிய ஆடைகளை எனக்கு கொடுத்தார். கழுத்தில் மணி மாலைகளையும் காதுகளில் தோடுகளையும் அணிவித்தார். எனது தலையில் ஒரு அழகான கிரீடத்தையும் சுட்டினார். இரக்கம் என்னுடன் வா என்ற அழைத்த அவர் எனது கரங்களை பற்றி கொண்டு பறந்தார். அவர் என்னை ஒரு தங்கமயமான வாசலண்டை அழைத்துச் சென்றார். அந்த வாசல் கதவை அவர் தட்டினவுடன் கதவு திறந்தது. சிங்காசனத்தில் வீற்றிருந்தவரின் அருகே அவர் என்னை அழைத்துச் சென்றார். மகளே, உன் வரவு நல்வரவாகட்டும் என்று சிங்காசனத்தில் இருந்தவர் என்னை வாழ்த்தினார். நான் அந்த இடத்தை சுற்றி பார்த்தேன். எவ்வளவு பிரகாசமான இடம்! சூரியனை போன்று ஒளி வீசிய அந்த இடத்தில் உன் கணவன் கிறிஸ்தியானையும் நான் கண்டேன். அந்த வேளையில் நான் உறக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டேன். ஆனால் நான் எப்போது சிரித்தேன் என்பது எனக்கு தெரியவில்லையே என்றால் இரக்கம். இவ்வளவு மகிழ்ச்சியான கனவு கண்டவள் சிரிப்பதில் வியப்பென்ன? இது ஒரு நல்ல கனவுதான். கனவில் முதல் பகுதி உண்மையாக உனக்கு நடந்தது போல அதன் பின்பகுதியும் நிச்சயம் நடக்கும். இப்படி ஆண்டவர் சில வேளைகளில் மனிதர்களுடன் கனவில் பேசுவார். ஒருவன் விழித்திருக்கும் போது அவனோடு பேசுவது போல அவன் உறங்கிக் கொண்டிருக்கும் போதும் ஆண்டவர் அவனோடு பேச முடியும் என்றால் கிறிஸ்தினால். நான் கண்ட கனவை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இங்கே சில காலம் தங்கிச் செல்லும்படி இங்குள்ளவர்கள் நம்மை கேட்டுக்கொண்டால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாமே. இங்கு இருக்கின்ற முன் யோசனை, பக்தி, கருணை என்னும் தாதி பெண்களோடு பழக எனக்கு மிகவும் விருப்பமாக இருக்கிறது. அவர்கள் அழகானவர்களாகவும் நற்குணமுள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் என்றார் இரக்கம். பார்ப்போம் என்றால் கிறிஸ்தினால். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்று அப்போஸ்தலர் 2:17 சொல்லப்பட்டுள்ளது. இன்னும் மோட்ச பயணத்தில் எங்களோடு கூட இணைந்திருங்கள், எங்களோடு கூட பயணிங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.